ஆத்தா கொழுவில்தான் ஆராதார் கொழுவிருந்தால் ஐங்கரனும் வல்லமையும் அன்பாய் கொழுவிருந்தால் ஆத்தா கொழுவில்தான் ஆராதார் கொழுவிருந்தால் ஐங்கரனும் வல்லமையும் அன்பாய் கொழுவிருந்தால் தொந்திவையிற்றானும் துந்திவையும் கொழுவிருந்தார் தோகைமையில் ஏறும் சுப்பிரமணியர் கொழுவிருந்தார் ஊர்காக்கும் காளி உத்தமியால் கொழுவிருந்தார் காளியோடு துர்க்கை தொடர்ந்து கொழுவிருந்தார் வள்ளி தெய்வானையும் மகிழ்ந்து கொழுவிருந்தார் பச்சமலை நாயகியால் பைங்கிழியால் தான் இருந்தால் பூவை கூரத்தியரும் பொருந்தி கொழுவிருந்தார் வாழ்முனியும் செம்முனியும் வந்து கொழுவிருந்தார் காத்தானோடு கருப்பன் கட்டழகர் கொழுவிருந்தார் தொட்டியத்து சின்னானும் துறைமகனும் கொழுவிருந்தார் பெருமக்கள் எல்லோரும் மகிழ்ந்து கொழுவிருந்தார் ஆரிய மாலையும் அனைவரும் கொழுவிருந்தார் பாண்டவரை காத்திட்ட பாரளந்தான் கொழுவிருந்தார் ராமரும் சீதையும் சிறப்பாய் கொழுவிருந்தார் அழகிய பெருமாளும் அளமேடு மங்கையரும் ஸ்ரீதேவி மூதேவி சேர்ந்து கொழுவிருந்தார் பஞ்ச பாண்டவரும் திரௌபதியும் கொழுவிருந்தார் அஷ்டத்துக்கு பாலகரும் அருமையாய் கொழுவிருந்தார் இந்திராதி தேவர்களும் 9 கிரகங்களும் ஈஸ்வரியால் அங்காளியும் இதமாய் கொழுவிருந்தார் நல்ல தங்காலும் வீர தங்காலும் சுடலை வண்ணம் காத்தவரும் சுகமாய் கொழுவிருந்தார் சுடலை வண்ணம் காத்தவரும் சுகமாய் கொழுவிருந்தார் ஆனந்தமானந்தம் ஆனந்தமே ஆனந்தமானந்தம் ஆனந்தமே ஆனந்தமானந்தம் ஆனந்தமே ஆனந்தமானந்தம் ஆனந்தமே நாடு தலைக்கவம்மா நாளிலத்தோர் தான் வாழி மாடு தலைக்கவம்மா நல்லோர் மிக வாழி நாடு தலைக்கவம்மா நாளிலத்தோர் தான் வாழி மாடு தலைக்கவம்மா நல்லோர் மிக வாழி பாரில் உள்ள ஆடவரும் பாலகரும் மங்கையரும் திராவிடரும் மாரியரும் மற்றவரும் தான் படிக்க முன்னாளில் மூத்தோர் மொழிந்த இந்த தாலாட்டை சொற்குற்றமில்லாமல் சுத்த பிரதியாய் பாரில் உள்ள கதையை படித்து தொழுதேற்ற கற்றவரும் மற்றவரும் கழிப்புடன் தான் வாழி சங்கரனும் சங்கரியும் ஆறுமுகனும் தான் வாழி 33 கோடி தேவர்களும் தான் வாழி சொற்பரிய சோம சூரிய அக்னியும் அஷ்டத்துக்கு பாலகரும் 9 கிரகங்களும் 48,000 முனிகளும் தான் வாழி கற்பக காவும் காமதேனும் தான் வாழி காத்தானோடு வீரன் கருப்பண்ணன் தான் வாழி சங்கிலி கருப்பன் ஷப்பனியும் தான் வாழி பாவாடராயன் பற்பல தேவர்களும் பெருமையுடன் கேட்கும் பெரியோர் மிக வாழி இக்கதையை கேட்போர் என்னாலும் தான் வாழி ஊரங்கும் கீர்த்தி பெற்ற உத்தமர்தான் வாழி நாயகியால் தன் கதையை நாள்தோறும் வாசிப்போர் புத்திர பாக்கியம் பல சம்பத்து பெற்று வாழி மாறி திருக்கதையை மனமகிழ்ந்து கேட்போரும் தேவி திருக்கதையை தீர்க்கமாய் கேட்போரும் பாடி படித்தோரும் பாக்கியத்தை தான் பெறுவார் நாடி துதிப்போரும் நற்கதியை தான் அடைவார் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றும் முசியாமல் வாழ்ந்திருப்பார் மூங்கில் போல் சுற்றும் முசியாமல் வாழ்ந்திருப்பார் மங்களம் 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 மாரியம்மன் தன் கதைக்கு மங்களம் 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 மாரியம்மன் தன் கதைக்கு மங்களம் எங்கும் நிறைந்த ஈஸ்வரிக்கு மங்களம் எங்கள் முத்துமாரி அம்பிகைக்கு மங்களம் எங்கும் நிறைந்த ஈஸ்வரிக்கு மங்களம் எங்கள் முத்துமாரி அம்பிகைக்கு மங்களம் 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 மங்களம்
படித்தளமாம் ஓலைப்பூ மண்டபமாம் ஓலைப்பூ மண்டபத்தில் உகந்து கொலுவிருந்தாள். இரண்டாம் படித்தளமாம் ரத்ன சிம்மாசனமாம் ரத்ன சிம்மாசனத்தில் இருந்தரசு தான் புரிவாள். மூன்றாம் படித்தளமாம் முனைப்பு முக சாலைகளா முனைப்பு முக சாலைகளில் முந்தி கொலுவிருந்த. நான்காம் படித்தளமாம் நவரத்ன மண்டபத்தில் நாயகியும் வந்தமர்ந்தாள். அஞ்சாம் படித்தளமாம் அழகிய சிம்மாசனமாம் அழகிய சிம்மாசனத்தில் ஆயாள் கொலுவிருந்த. ஆறாம் படித்தளமாம் அலங்கார சாவடியில் ஆட்சியரும் வந்தமர்ந்த. ஏழாம் படித்தளமாம் எழுதிய சிம்மாசனத்தில் ஈஸ்வரியும் வந்தமர்ந்த. எட்டாம் படித்தளமாம் விஸ்தார மேடைகளில் விமலியரும் வந்தமர்ந்த. ஒன்பதாம் படித்தளமாம் ஒரு முகமாய் நின்ற சக்தி உத்தமியும் கொலுவிருந்த. பத்தாம் படித்தளமாம் பளிங்குமா மண்டபத்தில் பத்தினியால் வந்தமர்ந்தார். பத்தாம் படித்தளமாம் பளிங்குமா மண்டபத்தில் பத்தினியால் வந்தமர்ந்தார்.